Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஜாய் இ-பைக். என் பேர் சங்கர். நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரவாயிலில் இருக்குது. நியர் பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் ஆர்சிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஓகே சார், உங்ககிட்ட எத்தனை வகையான இ-பைக்ஸ் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் சார். நம்மக்கிட்ட மொத்தம் 4 மாடலான இ-பைக் இருக்குது. ஓகே. ஃபஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உல்ஃபு, செகண்ட் குளோபல், நெக்ஸ்ட் ஜென்எக்ஸ், அதுக்கப்புறம் மான்ஸ்டர்னு சொல்லிட்டு முப்பட் மாடலில் ஒரு வெஹிக்கிள் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் இருக்கும் நம்ம மெட்டீரியல், ப்ளஸ் அதனுடைய பேட்டரி, அதனுடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாக தான் இருக்குது. இந்த பைக்கோட மாடல் சார், இந்த இப்போ நம்ம பார்க்க வேண்டிய மாடல் பார்த்தீங்கன்னா குளோபல்ன்ற மாடல். குளோபல்ன்ற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஓட்டுறதும் ஸ்மூத் கண்டிஷனில் இருக்கும். இதனுடைய ஃப்ரண்டேஜ் வியூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். பார்த்த உடனே எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. அக்செப்டடு பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து ரொம்ப விரும்பி பார்க்குற மாடல் இது. இந்த வண்டி வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சி லைக் பண்ணுறாங்க. அவங்க தான் மேக்ஸிமம் சேலிங்க்கு அவங்க தான் கேட்குறாங்க. இதனுடைய வச்சு பார்த்தீங்கன்னா இதனுடைய லைட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்இடி தான். இதனுடைய லைட்டிங் டிம் அண்ட் பிரைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். என்னுடைய லைட்டிங் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பார்க்கிங் லைட் மோடிங், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்கு தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே டிஸ்க் பிரேக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அதே மாதிரி ஷேக் ஆப்சர் பார்த்தீங்கன்னா டபுள் சைட்லேயும் வந்து ஷேக் ஆப்சர் நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். அதே டியூப்லெஸ் டயர், சேட் கம்பெனி டயர்ஸில் தான் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும். குவாலிட்டியான பிராண்டட் தான். இது வந்து எல்லாமே மெட்டாலிக் கலர்ஸ். ஆமாம், மெட்டாலிக் கலர்ஸ். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜிங், ஃப்ரண்டேஜ், இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். நம்மக்கிட்ட வெஹிக்கிள் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ, அதனுடைய ஸ்பீட் லிமிட் எவ்வளோ இருக்குது, நம்ம இப்போ எவ்வளோ ஸ்பீடு போயிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கும். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் லிமிட்டுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஸ்பீட் லிமிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மோட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த கியர்ன்ற சிம்பிளில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மோடு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். செகண்ட் மோடில் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். தேர்ட் மோடில் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் மோடுன்னு ஒன்று இருக்குது. நம்ம இன்கேஸ் வண்டி இப்படி வெளியில் விட்டு போனோம் அப்படின்னா இந்த பார்க்கிங் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டி மூவ் ஆகாது. திருப்பி இந்த பார்க்கிங் சிம்பிள் பட்டன் வந்து ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் வண்டி மூவ் ஆகும். சார், இதுக்கு வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ன்றதுனால லைசன்ஸ் நமக்கு தேவையே இல்லை. யார் வேணாலும் வண்டி ஓட்டலாம். இதனுடைய ஸ்பீட் லிமிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லோன்றதுனால கவர்மெண்ட்டில் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தான் நம்ம வண்டியை வெளியில் கொடுக்குறோம். ஸோ கவர்மெண்ட்டில் சர்டிஃபைடு பண்ணி தான் இதுக்கு வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளே நம்ம ஷோரூமுக்கு வருது. அதனால் இதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. சில பேர் வந்து நிறைய யோசிக்கிறாங்க, ஸ்கூட்டி தானே இது, எல்லாருமே பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் பிடிக்கிறாங்க, ஸோ எதனால் இஷ்யூ வருமா இதனால் ஃபியூச்சர்ஸில். இப்போ வண்டி நான் வாங்கிட்டேன், வெளியில் போகும்போது ஏதாவது போலீஸ் பிடிச்சாங்களா அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி ஒன்று இருக்கும். அதுலேயே வந்து இதனுடைய நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் ஆகி தான் இருக்கும். ஸோ அதுவே நம்ம காமிச்சிட்டாலுமே போதும். அது ப்ளஸ் இல்லாமல் நம்ம நம்பர் பிளேட்லேயே வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்துட்டு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ஸ், லைசன்ஸ் தேவையில்லை, ரிஜிஸ்ட்ரேஷனும் தேவையில்லை அப்படிங்கிற வேர்டு வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதனால் யாரும் அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. லைசன்ஸும் ஒன்று தேவை அப்படிங்கிற ஒரு பயமும் தேவையில்லை. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் எந்த போலீஸ்காரரும் பிடிக்க மாட்டாங்க. கான்ஃபிடண்ட்டாக யார் வேணால் வண்டி ஓட்டலாம். ரோட் டேக்ஸ் தேவையில்ல சார். இன்சூரன்ஸ் வேணால் நம்ம பண்ணிக்கலாம் சார். இன்சூரன்ஸ் நம்ம 5 இயர்ஸ் பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸுங்கிறது வந்து நம்மளுடைய சேஃப்டிக்காக பண்ணுறது. இன்கேஸ் ஃப்யூச்சரில் வண்டி ஏதாவது டேமேஜ் ஆனாலோ இல்லை காணாமல் போனாலோ நம்ம கிளைம் பண்ணுறதுக்காக நம்ம இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 50 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் சார். ஏன்னா நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ன்றதுனால 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே அலோடு கிடையாது. ஆமாம் சார். அதனால் 50 கிலோமீட்டர்ஸ் வந்து ஸ்பீடை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 70 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்சு சொல்லிடுறோம். ஒன் டைம் சார்ஜ் பண்ணோம்னா 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இது மைலேஜ் கொடுக்கும். நம்ம வெயிட் வந்து அதிகமாக நார்மல் நம்ம பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரி தான். லோடு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்பீடும்
மைலேஜும் வந்து கம்மியாகும். அதே மாதிரி தான் இந்த வெஹிக்கிளுக்கும் இதுலேயும் வேண்டி லோடு ஏற்றலாம், ஏற்றுறது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் நம்ம சொல்கிற ரேஞ்ச் வந்து அச்சீவ் பண்ணுமானா அச்சீவ் பண்ணாது. 70 கிலோமீட்டர்ஸ் நம்ம சொல்லி நான் வெஹிக்கிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து இதில் வந்து சேஃபர் லோடுன்னு பார்த்தீங்கன்னா 150 kg தான். 150 kg வரைக்கும் நீங்கள் வச்சு லோடு ஏற்றினீங்கன்னா நான் 70 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஷூரிட்டி கொடுப்பேன். நீங்கள் அதை விட கம்மியாக லோடு அதிகமாக ஏற்றுனீங்க அப்படின்னா மைலேஜ் குறைய தான் செய்யும். சார் இந்த பேட்டரி ஏஜ் பற்றி சொல்லுங்கள். பேட்டரி எவ்வளோ சார்ஜ் போடணும், பேட்டரி எவ்வளோ லைஃப் போடணும் சார்? இது பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி. மேக்ஸிமம் 3 hours சார்ஜ் போட்டாலுமே போதும். பார்க்கலாம், மேக்ஸிமம் 3 hours சார்ஜிங் தான். இது வந்து பேட்டரி இதுக்குள்ளே தான் இருக்கும். பேட்டரி வந்து இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபர் கண்டிஷன் தான். ஸோ மழை பெஞ்சாலோ தண்ணி பட்டாலோ எதுவுமே ஆகாது. அதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. நம்ம வந்து பேட்டரியை வந்துட்டு ரிமூவும் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கே வேணால் கொண்டு போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரிப்பர், இது வந்து மெயின் ட்ரிப்பரு. எல்லாமே ஏன்னா இது வந்து எலக்ட்ரிக்கலும் இருக்கிறதுனால எல்லாமே கரண்ட் வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணணும்னா சேஃபராக இருக்கும் நமக்கு எல்லா காம்போனன்ட்ஸும். ஓகே, இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணி எடுத்து வீட்டில் போடலாமா அப்படி சார்ஜ்? வீட்டில் வந்து நம்ம கீழே இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் வண்டி விட்டுருப்போம். நம்ம வீடு வந்து செகண்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க மேலே இருந்து ஒயர் எதுவும் கனெக்ஷன் கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் அவங்க பேட்டரி மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுதான் பேட்டரி ரிமூவ். ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரி எடுத்துக்கலாம். இதனுடைய கேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 kg இருக்கும். 5 kg வரும். ஸோ இவ்வளோ தான் ஜாய் ப்ராடக்ட் தான். இப்போ நீங்கள் பேட்டரி பற்றி சொன்னீங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரி வேணும்னா எப்படி அதை நான் வாங்குவேன்? எக்ஸ்ட்ரா பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே இருக்குது சார். நம்மளே இதே சேம் கம்பெனிலேயே நம்ம இப்போ பேட்டரி வாங்கிக்கலாம். நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள பேட்டரி தேவை அப்படிங்கிறத மட்டும் நம்ம டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 60 volt பேட்டரி 24 Ah. இப்போ எக்ஸ்ட்ரா பேட்டரிக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் சார்? சேம் தான் சார். நம்ம இதே கெப்பாசிட்டி உள்ள பேட்டரி வாங்கணும் அப்படின்னா சேம் ப்ரைஸு, சேஞ்சஸே வராது சார். சேம் மைலேஜ், சேம் சார்ஜிங் ஹவர்ஸ் எல்லாமே சேம் தான். சார் இதனோட சேஃப்டி பற்றி பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரியாக இருக்கும் சார். இதில் செக்யூர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் எங்கன்னா வண்டி விட்டு போகிறோம். இப்போ எல்லாம் வண்டி திருட்டு போகிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. எல்லாருமே வந்துட்டு லாக்கு உடைச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதில் வந்து செக்யூரிட்டி சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி போட்டோம்னா வண்டி லாக் பண்ணியிருக்கோம். ஆன் பண்ணுறேன். நான் வண்டியை லாக் பண்ணிட்டேன். இப்போ வண்டியை வந்து யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் பண்ணாலுமே சவுண்டு வரும். வண்டியை மூவ் ஆகாது. பிரேக் ஃபுல்லாகவே டோட்டலாக அப்படியே ஆகிடும். பிரேக் 2 பிரேக்கும் வந்து லாக் ஆகிடும். அவ்வளோதான். நம்ம இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இதில் ரிலீஸ் பட்டன் இருக்குது. நம்ம லாக்கை ரிலீஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதனுடைய இது வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறது. ஸோ செக்யூருங்கிறது வந்து இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது. செக்யூரிட்டி எங்கே இருந்தாலும் எங்கே வேணால் நம்ம கொண்டு போய்க்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ எல்லாமே இந்த ரிமோட் கண்ட்ரோலில் வச்சுட்டே வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், ஆன் ஆஃப் இதில் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ இல்லாமையே இந்த ரிமோட் கண்ட்ரோல்லவே வந்துட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம் வெஹிக்கிளை. டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா வண்டி ஆன் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம பார்க்கிங்கில் வெஹிக்கிள் எங்கன்னா நிப்பாட்டி இருக்கோம் அப்படின்னா இப்போ எங்கே போனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கிங் இருக்குது. நம்ம வண்டியை விட்ட இடத்துல அடுத்த இடத்துல மாற்றிட்டு இன்னொரு இடத்துல வண்டி விடுறோம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வெஹிக்கிள் எங்கே இருக்குன்னு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அலாரம் இருக்குது. வண்டி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து லாக் சிஸ்டம். இது லாக் ரிமூவிங். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு தான் சார். இது வந்து நம்ம வந்து 72,000 தான். ஸோ இதில் வந்து ரிடியூஸ் பண்ணுறதோ எதுவுமே இல்லை. டைரெக்டாக கம்பெனி டீலருங்கிறதுனால
கம்பெனியில் என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டு தான் நம்ம சேல் பண்ணுறோம். நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுட்டோ இல்லை மார்ஜின் வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஆஃபர்ஸ்லாம் நம்ம எதுவும் பண்ண அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இன்சூரன்ஸ் பண்ணிட்டு பண்ணித்தரோம். இப்போ வந்து நம்ம ஃபெஸ்டிவல் இருக்கிறதுனால ஆஃபர் நம்ம ஷோரூமில் இருந்து டைரெக்ட் ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஷோரூம் ஆஃபர் இப்போது பைக்குக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் இப்போ ரெயின் சீசன்றதுனால ஃபுல்லாக கவர் கொடுக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கொடுக்குறோம் நம்மளுடைய சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ நம்மளுடைய மெட்டீரியல் அவங்க வீட்டுக்கு போகிறதுனால ஒரு சில்வர் காயின் ஒன்று கொடுக்குறோம். ஆமாம், இந்த ஆஃபர் வந்து நம்ம ஷோரூம்ல இருந்தே கொடுத்துட்ருக்கோம். சார், இப்போ எலக்ட்ரிக் பைக்லாம் நிறைய மானியத்தை பற்றிலாம் சொல்கிறாங்க. இந்த பைக்குக்கு மானியம் இருக்காது சார்? நம்ம வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், அதனால் இதுக்கு நமக்கு சப்சிடி கிடையாது. அது ஃப்யூச்சரில் சப்சிடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு நம்மக்கிட்ட சப்சிடி இல்லை. அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் நம்மக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா சப்சிடி கண்டிப்பாக உண்டு. இந்த வண்டியோட சர்வீஸ் பற்றியும் அப்புறம் ஸ்பேர்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். ஸ்பேர்ஸ் எல்லாம் எந்த ஸ்பேர்ஸ் எதாக இருந்தாலும் நம்மக்கிட்டே கிடைக்கும் சார். நம்ம ஷோரூம்லேயே ஸ்பேர்ஸ் உண்டு. ப்ளஸ் அதுக்குண்டான சர்வீஸும் நம்மளே பண்ணி கொடுக்குறோம். வெஹிக்கிள் எடுத்துகிட்டு ஏதாவது இஷ்யூஸு இல்லை ஏதாவது பிரச்சனை சார், ஏதாவது மூவிங் ஆகலைன்னா மேக்ஸிமம் நியர்பை ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அரௌண்டில் இருந்தாலுமே நாங்களே வாண்டடாக போயிட்டு அவங்களுக்கு உண்டான சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். நாங்களே பண்ணித்தரோம். இல்லை சார், நம்ம ஆஸ் யூஷுவல் நார்மல் சர்வீஸ் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம வெஹிக்கிளுக்கு நம்ம ஷோரூமுக்கே கொண்டு வந்தாலும் இங்கேவே நம்மக்கிட்ட சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். பேட்டரிக்கு வந்துட்டு 2 இயர்ஸ் வேரண்டி உண்டு சார். 2 இயர்ஸ் வேரண்டி உண்டு. அதனால் எந்த மோட்டருக்கு வந்து 1 இயர் வேரண்டி உண்டு. இதனுடைய மோட்டர் பார்த்தீங்கன்னா ஹப் மோட்டார் தான். ஹப் மோட்டர் வந்து கீழே வீல்லே அட்டாச் ஆகுறதுனால அதில் இதுக்கு மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து அதிகமான செலவும் கிடையாது. ஏன்னா அட்டாச்சு அங்கேயே இருக்குது. ஸோ அதனால் எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. இந்த வண்டிக்கு சுத்தமாக மெயின்டெனன்ஸ் இல்லை சார்? ஜீரோ மெயின்டெனன்ஸ் சார். ஜீரோ மெயின்டெனன்ஸ். சூப்பர். மெயின்டெனன்ஸே இதுக்கு இல்லை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் பிரேக்கு இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிஸ்க் பிரேக் இருக்குது. ஸோ அதனுடைய ஆயில் மட்டும் நம்ம லோ ஆகிடுச்சு அப்படின்னா ஆயில் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நார்மலாக இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே எல்இடி தான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம மெயின்டெனன்ஸுங்கிறது எதுவுமே கிடையாது. சில வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர்ஸ் போகணும், இல்லை 2000 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறம் நம்ம சர்வீஸிங்னு ஒன்று கொண்டு வரோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்வீஸிங்க்குன்னு எதுவுமே கிடையாது. ப்ராப்பராக நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா சர்வீஸ் சென்டருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏதாவது இஷ்யூஸ்னால் மட்டும் நம்ம அதை செக் பண்ணிக்கிட்டால் போதும். நம்ம டீட்டெயில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பாருங்கள். எல்லாருமே வந்து நம்ம ஷாப்புக்கு வாங்க, வந்து நம்ம வெஹிக்கிள்ஸ் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகேன்னா டெஸ்ட் ட்ரைவ் எடுங்க. டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு கூட நீங்கள் புக்கிங் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ வருவீங்கன்னு உங்களுக்காண்டி வெயிட்டிங்கில் தான் இருக்கும். ரொம்ப நன்றி.